வணக்கம். நிஃப்டிக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். தேர்ஸ்டே நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் படி மார்க்கெட் நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டான 25,830 ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நம்மளோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போணுச்சு, 950 வரைக்கும் போணுச்சு. அஃப்கோர்ஸ் 120 பாயிண்ட்ஸ் அப்சைட் மூவ்மெண்ட் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆக முடியல. ஸோ இட் ஃபெல் டவுன். நம்மளோட லீஸ்ட் டார்கெட்டான 710 அது வரைக்குமே வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் டபுள் பாட்டமாக டபுள் டாப்பா அப்படின்ற ஒரு பயாஸ்டு சுச்சுவேஷன்ஸில் இருக்குது ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ மார்க்கெட் இது டபுள் பாட்டமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான். ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நாளைக்கு மார்க்கெட் ட்ரேட் ஆகணும். ட்ரேட் ஷுட் பி தேர், அங்கே இருக்கணும். அப்படி ப்ரீவியஸ் க்ளோஸை தக்க வச்சுக்க முடியலன்னா தேர் வில் பி அ ஃபால். நீங்கள் 630 ஒரு நம்ம ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 635 ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட ப்ரீ மார்க்கெட் லெவல்ஸ் படி அந்த சப்போர்ட் லெவல் கொஞ்சம் கீழே இருக்குது. பட் எனிக்காஸ் அந்த ரேஞ்ச் தான். அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா அங்கே க்ளோஸ் வைக்குது. இன்றைக்கி நாளையோட டே கேண்டில் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இல்லாமல் கீழே க்ளோஸ் வைக்குது. ஒரு 600 கீழே க்ளோஸ் வைக்குதுன்னா டவுன் ட்ரெண்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ கால் செல்லர்ஸ் புட் செல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் புட் சைட் செல்லர்ஸ் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல இன்றைக்கு வரைக்கும். கால் செல்லர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணுற பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். நாளைக்கு இப்போ மார்க்கெட்டை பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியும். அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறப்போ ஒரு மூமெண்ட் இருக்கும், ஒரு ஷார்ப்பான அப்சைட் மூமெண்ட் இருக்கும். ப்ரீமியமும் சரி, மெயின் சார்ட்லேயும் சரி ஒரு மூமெண்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகணும். அதே மாதிரி 25,800 நம்ம கொடுத்துருக்க மிட் பாயிண்ட்டும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அதுக்கு மேலே ஒரு ½ hour கேண்டலோ அட்லீஸ்ட் ஒரு 15 minutes கேண்டலோ அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சால் மட்டும்தான் நம்ம பை கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த வாரத்துக்கான இந்த வீக் செல்லர்ஸ்க்கான வீக்காக இருக்குது. ஸோ எக்ஸ்பைரியில் ஒரு தமாக்கா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 0 to hero ஒரு ரோலர் கோஸ்டர் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள்.